பூரண அன்பு இருக்கும்போது மற்றவர்கள் தவறு செய்யும் போது கூட அவர்கள் மேல் உள்ள தவறை பார்க்க நமக்கு மனம் இருக்காது. அந்த பழியை வேறு யாரிடமாவது போட்டு விடுவோம். ஆனால் அன்பு குறையும் போது எதற்கெல்லாம் அவர்களை பழித்து பேச ஆரம்பிக்கிறோம். இதனால் தான் பேதுரு அப்போஸ்தலர் நம்மை அறிவுறுத்துகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. நாம் சபையிலும் நம் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடத்திலும் குறையில்லாத மனிதர்கள் மனுஷிகள் எவரும் இல்லை. ஆனால் அன்பு குறையும் போது அந்த குறைகள் பெரிதாய் தெரியும். நாம் நீதிமான்கள் போலவும் மற்றவர்கள் பாவிகள் போலவும் தெரிய ஆரம்பிக்கும். அன்பு பெருகும் போது அந்த குறைகள் நம் கண்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவர்களின் குறைகளை பார்க்க ஆரம்பித்தால் அவர்களை நேசிக்க முடியாது. எப்படி நேசிக்க முடியும் பிள்ளைகளே? ஏன்னா